சென்னை நந்தம்பாக்கத்தில் அதிமுக தொண்டர்கள் இருவர் செல்பேசி கோபுரத்தில் ஏறி போராட்டம் மேற்கொண்டனர். முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் மோடி சந்திப்பை விமர்சித்த EVKS இளங்கோவனை கைது செய்ய வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. வழக்கறிஞரான ராஜீவ்காந்தி என்பவரும் அவரது சகோதரர் வில்வமூர்த்தி என்பவரும் செல்பேசி கோபுரங்கள் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் ராஜீவ்காந்தி மயக்கமடைந்ததால் அவரை தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து வில்வமூர்த்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் அவரையும் பாதுகாப்பாக செல்பேசி கோபுரத்திலிருந்து இறக்கி மருத்துவமனையில் அனுமதித்தனர். உடல்நிலையை அவர் ஒரு பாதி மயங்கின நிலையில இருந்தாரு. மேல இருந்தனால அவருக்கு கொஞ்சம் ஒரு பாதி மயங்கின நிலையில இருந்தாரு. வெயில் அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் மயங்கின நிலையில இருந்தாரு. அவரை 2 பேர் ரெஸ்கியூ பண்ணி இமீடியட்டா அந்த பிராண்டோ ஸ்கெலிட் மூலமா